ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு ஸ்மூத்தி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஆரஞ்சு, இது வந்து இந்த பச்சை ஆரஞ்சு, இது ஆரஞ்சு கலரு கமலா ஆரஞ்சு, நாக்பூர் ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளம்பழம் 4 பழத்தில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஜென்ரலாக ஸ்மூத்தின்னா மோர் ஃபைபர், அதுதான் காரணம். அதை வந்து அதனோட ஃபைபரும் பல்ப்பு கலந்து நம்ம செய்கிறது தான் ஸ்பெஷலு. ஒரே நேரத்தில் 3-4 பழம் போட்டு நம்ம செய்கிறது தான் இதோட ஸ்பெஷலு. இதில் அத்தனை சத்தும் நமக்கு வந்துடும். ஜூஸாக குடிக்கிறத விட இந்த மாதிரி ஸ்மூத்தியாக ஃபைபரோட பல்ப்போடு குடிக்கிறது ஈவன் சர்க்கரைக்காரருக்கு நல்லது. அதை டயபிட்டிஸ்காரர் தாராளமாக எடுத்துக்கலான்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து மலச்சிக்கல், ஜீரணம், செடட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு காலையில் வந்து ஒரு சிலருக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட முடியாதுங்கிறவங்க இது மாதிரி ஒரு ஸ்மூத்தி 3 பழத்தோடு சாப்பிட்டா நல்ல லாங் டைம், மத்தியானம் ஒரு 11 மணி 12 வரைக்கும் நல்ல செடட்டி, பசியை தாங்கக்கூடிய சத்து இருக்குது. அது வந்து இது ஸ்பெஷலு. எல்லா பழத்துலேயும் மெயினாக வந்து நமக்கு விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே இருக்குது. அது இதில் எல்லா விட்டமின் சி எல்லாம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. குறிப்பிட்டு நம்ம சொல்லணுன்னா ஆப்பிள் எடுத்துகிட்டு டயட்ரி ஃபைபர் நிறையா இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர், பொட்டாசியம், கார்டியோவாஸ்குலர் அட்டாக்கு நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லது, போனுக்கு நல்லது. மாதுளைன்னு எடுத்த ஆன்டி ஆக்சிடென்ட், கேன்சர் செல்லை அழிக்கக்கூடியது, மசில் ஸ்ட்ரென்த்து, செல் டேமேஜை தடுக்குது, ஹார்ட் எல்டிஎல் குறைக்குது, பிரெயின் செல் வளர்ச்சிக்கு நல்லது. ஆரஞ்சுன்னு எடுத்துகிட்டா விட்டமின் சி ரிச்சாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை, ஆன்டி ஆக்சிடென்ட், கேன்சர் செல்லை அழிக்கக்கூடியது, ஹார்ட்டுக்கு நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. பொதுவாக இதை வந்து ஒவ்வொரு பழத்தோட பார்க்குறப்ப, அதாவது மெயினாக வந்து எல்லா பழத்துலேயும் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஃபைபர் இருந்தாவே ஹார்ட்டுக்கு நல்லது, சர்க்கரைக்கு நல்லது, ஜீரணத்துக்கு நல்லது. இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தால் இன்னும் சொல்லவே வேண்டியதில்லை. அதாவது கேன்சர் செல்லை அழிக்கக்கூடியது, செல் டேமேஜ் அழிக்கக்கூடியது. இனி என்னங்க வேணும்? நம்ம வீட்டில் இப்போ இப்போல்லாம் பூஜா ஹாலிடேஸ்க்கு நிறைய பழம்லாம் வாங்கியிருப்போம். தனிப்பட்ட முறையில் செய்யறதை விட இது மாதிரி 3 பழம் 4 பழம், ஈவன் இதில் பனானா இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். செவ்வாழை பழம்லாம் கடையிலேயே கூட போட்டு தருவாங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த 4 பழம், நம்ம சாத்துக்குடி, நாக்கூர் ஆரஞ்சு பழம், ஆப்பிள், மாதுளை போட்டேன். இதனோட ஸ்பெஷல் சர்க்கரை கிடையாது, பழ இனிப்புலேயே நம்ம சாப்பிட்றதா. அதே மாதிரி இந்த ஜூஸில் நம்ம வந்து வடிக்கக்கூடாது, அந்த தோலோடு சாப்பிட்றதா இதனோட ஸ்பெஷல். ஸ்மூத்தியோட ஸ்பெஷலே ஃபைபரோடு சாப்பிட்றதா. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் பழம் இருக்கிறப்ப அடிக்கடி குழந்தைகளாகட்டும், டீன்ஸ் ஆகட்டும், பெரியவங்களுக்காகட்டும் இந்த மாதிரி ஸ்மூத்தி செய்து அசத்துங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா வேனிஸ்பெக்டரோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.